அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன் நான் நேரில் வந்தேன்னு பார்க்குறீங்களா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இலங்கையில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய பாதிப்புகள். இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இலங்கையில் மட்டும் இல்லை, இப்போ இங்கே சவுதியிலையுமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சவுதியிலையுமே வெள்ளப்பெருக்கு, மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் சில நேரங்களில் நான் இந்த எப்படின்னா இந்த மாதம் போன மாதம் கடைசி வரைக்குமே யோசிச்சுட்டு இருந்தேன். மிகப்பெரிய கர்வம்னு கூட சொல்லலாம். என் மனசில் ஒரு விஷயம் இருந்துச்சு. நம்ம மலைநாட்டில் இருக்கோம், மலையகத்தில் இருக்கோம், உயரமான பகுதியில் இருக்கோம். சுனாமி வந்தால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம், நம்ம ஊர் பாதிக்கப்படாது அப்படின்னு மிகப்பெரிய கர்வம் ஒன்று இருந்துச்சு எனக்கு. நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம், நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு. ஆனால் இப்போ கடவுள் அதை இந்த எண்ணத்தை இல்லாமக்கிட்டாரு. நீ எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் என்னால் ஒன்று அழிக்க முடியும், நீ நினைக்கிறதுலாம் நடக்காது, நான் நினைக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அந்தளவுக்கு மலையகம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. கடவுளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும், எல்லா இயந்திரங்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சக்தியாக உருவாகுது இல்லை, அந்த சக்தி கடவுளோட சக்திக்கு முன்னால் 1% தான். கடவுளுங்கிறவன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன். அவரை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க, வாழ போகிறது கொஞ்ச நாள். இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டுட்டு ஒரு தவறான வார்த்தை சொல்லிட்டேன். அதை நினைச்சு நான் கவலைப்பட்டேன். வடக்கு கிழக்குல கணவன் இருந்த பிறகு விவசாயம் செய்து பொழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த நேரத்துல கோபத்துல நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். பின்னுக்கு யோசிச்சேன், அதில் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒருத்தர் மேடையில் நின்று பேசுறாரு, இப்படிதான் பெண்கள் இப்படிதான்ட்டு. அது என் ஆள் மனசுல இருந்திருக்கு. இந்த கோபம் வரும்போது அதுவும் வந்துருச்சு. ஸோ வடக்கு கிழக்கு மக்கள் மன்னிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை நான் பாவிச்சிருக்க கூடாது. அந்த அந்த எம்பினால அவர் வடக்கு கிழக்கில் கொண்டு போய் மலையக மக்களை அங்கே பதிவு பண்ணணும், அங்கே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி எனக்கு கோபம், வேற ஒன்றும் இல்லை. என்கிட்ட யாருமே கேட்கல நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு. ஆனாலும் என் மனசுக்கு அது கேட்கல. நான் அந்த வீடியோ மறுபடியும் கேட்டு பார்த்தப்போ என் மனசு தோணுச்சு, அது சரியில்லை நான் சொன்ன வார்த்தை அப்படின்னு. இருக்கட்டுமே, அப்படியே இருக்கட்டுமே, இருந்தாலும் அதை நான் சொல்லியிருக்கக்கூடாது பொது இல்லை. ஸோ மன்னிச்சுக்கோங்க. நடக்கிற விஷயங்கள் ஒருத்தர் மேடையிலே பயங்கர பகிரங்கமாக மேடையிலே சொன்ன விஷயம்தான். ஆனாலும் நான் சொன்னது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த மக்களை, மலையக மக்களை வடக்கு கிழக்குல கொண்டுட்டு போடணும் சொல்லுங்க பார்ப்போம். அங்க உள்ளவங்களே தன்னோட இடத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு இன்னமும் போராடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மக்களோட ஒரு கோபம் என்னன்னு சொன்னா, தமிழர் தாயகம், தமிழர் தாயகம்னு வன்னியை மட்டுமே, அந்த பகுதியை மட்டுமே சொல்லிக்கிறீங்க, ஏன்னு எனக்கு தெரியல. அது ஒரு கோபம் எனக்கு இருக்குது. என்னோட கருத்தின்படி முழு இலங்கையுமே தமிழர்கள் நாடு தான். முழு இலங்கையுமே தமிழர்களுடைய நாடு. நீங்க குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் தமிழர் தாயகம், தமிழர் பகுதி அப்படின்னு சொல்றதுக்கு நான் உடன்பாடு இல்லை. எனக்கு அதுல விருப்பம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒட்டுமொத்த இலங்கையுமே தமிழர்களுடைய நாடு தான். அதனால குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் அந்த மாதிரி பிரிச்சு சொல்லாதீங்க. ஏன் இலங்கை முழுக்க நிறைய தமிழர்கள் இருக்காங்க, போயிட்டு பாருங்க. தமிழர்கள் இல்லாத இடத்துல இருக்காங்க இலங்கையில, ஒரு இடம் கூட இல்லை. சிங்களவர்கள் மட்டுமே வாழ்றாங்க இந்த பகுதியில் அப்படின்னு இல்லை, எல்லாரும் சேர்ந்துதான் வாழ்றாங்க. எல்லா பகுதியிலையும் தமிழர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. உலகம் அழிய போகுது, இலங்கையில என்ன நடக்கும்னு தெரியல. எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. ஸோ
யாருடைய சாபத்தையும் வாங்கிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். வடக்குல மக்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இல்லை. இந்த மலைக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு ஒரு நிலையான இடம் இல்லை. அவங்களுக்கே இடம் இன்னும் உறுதியாக்கப்படலை. அவங்களுக்கே அவங்களுடைய நிலத்துக்காக அவங்க போராடிட்டு இருக்கும்போது இந்த எம்பி என்ன சொல்றாருன்னா, மலையக மக்களை கொண்டு போயிட்டு வடக்கு கிழக்குல போடணுமா. அது எப்படிங்க முடியும்? அவங்க ரத்தம் சிந்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அந்த இடத்த அவங்க வாங்கி அந்த இடத்த பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை போயிட்டு இன்னொருத்தனுக்கு கொடுக்கணுமா? என் வீட இப்போ நான் இன்னொருத்தனுக்கு கொடுப்பேனா? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வேர்வை செஞ்சு பல வருஷம் வெளிநாட்டில் வந்து ஒரு வீடை கட்டுறேன். ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் வந்து உட்காந்துக்கணும்னு சொன்னால் நான் கொடுப்பேனா? அதை கொடுக்க மாட்டேன். யாருமே கொடுக்க மாட்டோம். அப்போ அவரவர்களுடைய இடத்தை அவரவர்களுக்கு தான் சொந்தம். அதை அவரவர்கள் பாதுகாத்துக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் இடத்த இன்னொருத்தனுக்கு கொடுக்குறேன்னா அது சரியில்லை. அந்த கருத்தே வரக்கூடாது. அவங்கவுங்க இருக்க பகுதிகளில் பாதுகாத்து அவங்கவுங்க சந்தோஷமா இருக்க பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.